மக்களே வணக்கம். நான் இந்த நிலமும் செடி பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மக்களே. அதில் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேற்று முன்தினம் கூட எனக்கு சிஎம் செல்லுலேருந்து விசாரணை வந்துச்சு. ஏம்மா இந்த மாதிரி காவல்துறையிலேருந்து கூப்பிட்டாங்க, கொடைக்கானல் காவல்துறையிலேருந்து, ஏம்மா இந்த மாதிரி சிஎம் செல்லுலேருந்து விசாரணை வந்திருக்கு வாங்கன்னு. அப்போ நான் வந்தால் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். 2 பேர்த்தையும் விசாரிப்போம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இது வரைக்கும் அப்படி விசாரித்தா நீங்கள் தகவல் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஏம்மா காலையில் வாங்கம்மா அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, ஏம்மா நீங்கள் வர வேண்டாம், ஏன்னா அவர் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காராம் கையில், அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி சிஎம்கே நான் இதை தான் சிஎம் செல்லுக்கு புகார் மனுவிலையும் சொல்லியிருந்தேன், ஆன்லைன் மனுவிலையும் இதை தான் சொன்னேன். தயவு செஞ்சு எங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அனுப்பாதீங்க. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட எங்கள் சொத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த 30 வருஷமாக போராடி எங்களுக்கு நியாயம் கிடைக்காம போனதுக்கு யார் காரணம்? சரியா? இந்த திண்டுக்கல்லில் உள்ள அரசு துறை அதிகாரிகள் தான். சரிங்களா? காவல்துறை ஆகட்டும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், நகராட்சி ஆகட்டும், கோட்டாட்சி ஆகட்டும், பத்திரப்பதிவுத்துறை ஆகட்டும், எல்லாமே இவங்க பண்ண தப்புனால தான் எங்களுக்கு நியாயம் கிடைக்காம போச்சு. சரிங்களா? தயவு செஞ்சு உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன். சரிங்களா? எங்களை 30 வருஷமாக அலைய விட்டீங்க. எங்களுக்கு கொஞ்சம் திறமை இருக்குது, அதனால் நாங்கள் இன்னும் போராடணும்னு நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். ஏன்னா உண்மை ஒரு நாள் தோற்று போகாது. இந்த இடத்துல நடந்த பிரச்சனை இன்றைக்கி இந்த இடத்துல 3 மாடி பில்டிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல வேலை செய்யக்கூடாதுன்னு ஆரம்பித்தது. நாங்கள் நீதிமன்றத்தில் போய் உட்காந்தப்ப எங்களை ஆர்டிஓ சார், வாங்கம்மா, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணலை, நீங்கள் பாகப்பிரிவினையே பண்ணலை, அதனால் உங்கள் பேப்பரை பழைய நிலைமைக்கு வச்ச சொன்ன கோட்டாட்சியர். சரிங்களா? இந்த மாதிரி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது சொன்னது. ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட விசாரணைன்னு வந்ததுக்கப்புறம் அவரை நம்பி நாங்கள் போனதுக்கப்புறம் இன்றைக்கி அவரை நம்பினதுக்கு 3 மாடி பில்டிங் கட்ட விட்டார். சரிங்களா? அப்போ தப்பு எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட அவர் கொண்டாடல. விசாரணையின் போது அவர் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொண்டாடல. அவர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டாந்தார் தெரியுமா? இப்போ விற்றார் பாருங்க, மாற்றி 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 ஏமாற்றி ஒருத்தட்டியாக வாங்கி விற்றார் பாருங்க, அந்த டாக்குமெண்ட்ஸுக்கெல்லாம் கொண்டாந்தார். ஆனால் ஆரம்பத்தில் 80 வருஷத்துக்கு முன்னால் வாங்கினா சூசராஜோட சொத்து இவருக்கு ஆஃப்டால் 65 வயசுக்கிட்ட தான் ஆகுது. இவருக்கு எப்படி அந்த சொத்து போச்சு? அப்போ சூசராஜ் பிள்ளைங்க எழுதி கொடுத்துருந்தா அந்த டாக்குமெண்ட்ஸ் இவர்கிட்ட தான் இருக்கணும். சரி, பவர் எழுதி கொடுத்தாங்கன்னே வச்சுக்குவோமே, இவர் சொல்கிறபடியே போவோம். எல்லாரும் பவர் எழுதி கொடுத்துட்டாங்கன்னாரு. பவர் எழுதி கொடுத்தவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தாய் பத்திரத்தை வச்சுக்கிட்டு இவர்கிட்ட பவர் எழுதி கொடுத்துருப்பாங்க? சரிங்களா? அந்த பத்திரம் இவர்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இவர் ஒரு இடத்துல இருந்து அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தப்போ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அந்த பத்திரத்தை ஆட்டையை போட்டாங்க. சரிங்களா? அப்போ அந்த பத்திரம் இவர்கிட்ட இருக்குது. ஆனால் ஏன் இவர் ஒரு துறையில் கூட அந்த பத்திரத்தை காட்டலை? நீதித்துறையில் காட்டலை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் காட்டலை, பத்திரத்துறையில் காட்டலை. அந்த சொத்து இவருக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு? எனக்கு மெயினாக தான் அந்த சொத்தை யாருக்கு இவர் எழுதி கொடுத்தது? அப்போ இவங்களுக்கு எழுதி கொடுத்துருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸோட நம்பர் போட்டிருப்பாங்களா? சூசராஜ், இந்த மாதிரி ராஜ் என்ற சூசராஜோட சொத்து, அவரோட மகனுங்கள் 5 பேர், அதில் தனிஸ்லாஸ் எழுதி கொடுக்குறேன், இந்த மாதிரி லூர்துசாமி எழுதி கொடுக்குறேன், இந்த மாதிரி மூத்தவர் ராஜ் என்ற அந்தோணிசாமி எழுதி கொடுக்குறேன், இருதயம் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னால் இந்த 4 பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் சலைத்துனாதே எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே குடியிருக்காங்க. அப்போ இந்த 4 பேர் எழுதி கொடுத்துருந்தா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இவர்கிட்ட வந்திருக்கணும்ல. ஏன் இவர் அந்த நம்பரை போட்டு ஒவ்வொரு சொத்தையும் வாங்கலை? மூத்தது நிஜேஷுன்னு ஒருத்தர் எழுதி வாங்கியிருக்காராம், நிஜேஷுக்கு இவர் எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ மூத்தவர் எழுதி கொடுத்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸு ஒரு 4 பேரை போலி கையெழுத்து போட வச்சு இவர் அந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணியிருக்காரு. சரி, போலி கையெழுத்து போட்டாங்களோ உண்மையான கையெழுத்து போட்டாங்களோ, சரிங்களா? மேலே கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் அது யாரோட கையெழுத்து அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் கூடயே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட கையெழுத்து 2ஆம் கிளாஸ், இன்றைக்கி என் பிள்ளைக்கு 32 வயசு, என் பொம்பளை பிள்ளைக்கு இன்றைக்கி 32 வயசு. 2ஆம் கிளாஸ் என் பிள்ளை படிக்கும்போது என் பிள்ளைகிட்ட அந்த கையெழுத்து வாங்கியிருக்காரு. என்னோட பேரை என் பிள்ளைகிட்ட எழுதி வாங்கியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இதை உங்கள்கிட்ட உண்மையை அந்த ஒரு வீடியோவில் கூட நான் இதை சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2ஆம் கிளாஸ் படித்த என் பிள்ளைகிட்ட
மரியம்மாள்னு பேர் போட்டு என் பிள்ளை எழுதி எப்படி கொடுத்துருக்கோம். நான் அப்போயே எஸ்எஸ்எல்சி படுத்திருக்கேன் சரிங்களா. சென்ட் ஜான்ஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேன். என்னோடய கையெழுத்து எப்படி இருக்கும், என் பொண்ணோட கையெழுத்து எப்படி இருக்கும். என் பொண்ணுக்கு அப்போ தெரியலை இவர் எதுக்கு கையெழுத்து வாங்கினாருன்னு தெரியலை. ஒரு கொஞ்ச நாள் கழித்து என் பொண்ணு சொல்லுது, அம்மா உங்கள் பேர் அவர் எழுதி கேட்டார் ஒரு பேப்பரில், நான் எழுதி கொடுத்துருக்கேன். இவர் அந்த வெத்து பேப்பரத்தை வச்சு சொத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவரே எழுதியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் செல்லுமா சொல்லுங்கள். இந்து முறைப்படி 1985 அப்புறம் தாய் வீட்டு சொத்தில் தாப்பை வீட்டு சொத்தில் முழு உரிமை பெண்களுக்கு இருக்குது, சம உரிமை இருக்குது. ஆனால் கிறிஸ்டின் முறைப்படி ஆரம்பத்திலேருந்தே இருக்குது. எங்கள் அப்பா பேர் சலைத்துநாதன் என்ற தேவதாஸ், என் பேர் மரியம்மாள். கண்டிப்பாக எனக்கு ஆரம்பத்துலேருந்து உரிமை இருக்குல்ல. சரி, எனக்கு உரிமையே இல்லாததுக்கு இந்த சலைத்துநாதனுக்கு 5 பையனுங்க பிறந்தாங்க சரிங்களா. இவங்க பண்ண கொடுமைனாலையும் டார்ச்சர்னாலையும் தான் நான் வீட்டை விட்டு போனேன் சரிங்களா. இவர் கூட்டிகிட்டு வந்த பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க எப்படா எல்லா சனியனும் தொலையும் வீட்டை விட்டு சரிங்களா, எல்லாத்தையும் தொலைச்சி அனுப்பி விட்டுறலாம், நம்ம இந்த வீட்டை ஆளுகை செய்யணும் அப்படின்னு இவங்க அப்பயே பிளான் பண்ணி திட்டம் போட்டு தான் எங்களை ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து, நீ வீட்டில் இருக்காத, உனக்கு இவங்க கல்யாணமெல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க, நீ இங்கே இருந்தேன்னா படிக்கலாம் முடியாது, அதனால் எங்கிட்டாவது போயிருன்னு சொன்னதே அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் என்ன நினைப்பேன், நமக்கு நன்மைக்கு ஏன்னா அது புரியாத வயசு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நன்மையாக சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சூதுவாது உள்ளே இருக்குன்னு எனக்கு தெரில. யாராவது ஒருத்தர் கூட பேசிட்டா அவங்கள தப்பாக பேசி ஊரெல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்க சரிங்களா. அப்படியெல்லாம் பண்ணி அந்த ஒரு வேதனைனால தான் நான் மடத்துக்கே போனது சரிங்களா. மடத்துக்கு போனேன், என்னோடய வாழ்க்கை சரியாக அமையலைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் பெரிய கோடீஸ்வரன் இல்லைன்னு சொல்ல. திருச்சி மாவட்டம் தான் அவர். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே டிஎம்கேல வந்து ஒரு பெரிய ஒரு லீடர் மாதிரி சரிங்களா. ஆனால் சரிங்களா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குடும்பம் இருக்குது சரிங்களா. இது தெரியாமல் நான் போய் மாட்டிக்கிட்டேன். சரி, இவங்கெல்லாம் என்னை பார்க்க வந்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ். சரி, தங்கச்சி வாழ்க்கை, தங்கச்சியோட வயசுக்கும் அவருக்கும் கூட வித்தியாசம் இல்லை. நான் என்ன நினச்சேன், குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது, நம்ம இப்படி ஒரு வசதியான இடத்துல இருக்கோம், நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் எந்த தரமுமே பார்க்காம நான் வந்து அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இவங்க வந்தாங்கல்ல, உன்னோட வயசு என்ன, இவரோட வயசு என்ன, இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு கூலி வேலை செய்கிற ஒருத்தனுக்காவது என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நல்லவங்களாக இருந்திருந்தால் செஞ்சுருக்கலாம்ல சொல்லுங்கள். எங்கள் அம்மாவும் பார்க்க வந்தாங்க, என் கூட பிறந்த அத்தனை அண்ணன் தம்பிகளுக்கு தெரியும், எல்லோரும் வந்து என் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்களே தவிர நான் அங்கேயே இருக்கட்டும்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சாங்க. ஏன்னா அவருக்கு எனக்கும் வந்து வயசுலேயோ குணத்துலேயோ ஒத்து வராட்டியும் கூட நல்லா வசதியானவன், இது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்காட்டி கூட சரிங்களா, நான் இவங்களுக்காக இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்து அவரோட குணம் சரியில்லாதனால நான் 2 குழந்தைகள் வயிற்றில் பாப்பா இருக்குது, தம்பிக்கு 4 வயசு, நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். யாருமே வேணாம் போங்க, அவங்க சொத்தும் சரி நீங்களும் சரின்னு வெளியே வந்து கொடைக்கானலில் வந்து பாப்பா வயிற்றில் இருக்கிற வரைக்கும் பிறக்கிற அன்னைக்கு கொண்டு வயிற்றில் பிள்ளைய வச்சுட்டு கல் சுமப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கூலி வேலை செஞ்சேன் சரிங்களா. வயிற்றில் பிள்ளைய வச்சுட்டு விறகு சுமந்தேன். பிறக்கிற அன்னைக்கு கொண்டு விறகு சுமந்து 25 ரூபாய்க்கு, அன்னைக்கு 25 ரூபானா இன்றைக்கி வந்து 2500 சரிங்களா. அந்த விறகு விற்று அந்த காசில் தான் என் குழந்தைய 2மே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க தான் வந்து எனக்கு பிரசவமே பார்த்தாங்க சரிங்களா. நான் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்க்கல. அந்த மாதிரி என்னோட சூழ்நிலை ஆயிடுச்சு. தங்கச்சி பிள்ளைய வயிற்றில் வச்சுட்டு கஷ்டப்படுறாளே, சரி நம்மளால தான் இந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு யாருக்காவது ஒருத்தருக்கு என் மேலே பாசம் இருந்துச்சா. குழந்த பிறக்கிற அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாடகை வீட்டில் இருக்கேன், கொண்டாந்து எங்கள் அம்மாட்ட வந்து அந்த அக்கா, பக்கத்து வீட்டு அக்கா கொண்டாந்து நைட்டு 12 மணிக்கு கொண்டாந்து விட்றாங்க. தம்பி கையில் இருக்கான், கொண்டாந்து விட்றாங்க. எங்கள் அம்மா இங்கெல்லாம் கொண்டாட வேணாம், அவங்க அக்கா வீட்டில் கொண்டு போய் விடுனாங்க. அப்போது அந்த அக்கா என்ன பண்ணாங்க, அந்த அக்கா பேர் வேணி, அவங்க வீட்டில் அங்கே பக்கத்தில் அந்த குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க, ரொம்ப நல்ல மனுஷர் அவங்க. நைட்டு 12 மணிக்கு என்னை கூப்பிட்டு வராங்க, ஒரு பிள்ளைதாச்சு பிள்ளையனா, சரி அங்கே பக்கத்தில் யாரும் இல்லை, தாய் தாப்பன் வீடு இருக்குது, கூப்பிட்டு போய் விடலான்னு தானே வராங்க. எங்கள் அம்மா கடையில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி கொண்டு போய் இங்கெல்லாம் விட வேணாம், அவங்க அக்கா வீட்டில் கொண்டு போய் விடுனாங்க சரிங்களா. எங்கள் அக்கா வந்து இப்போது நாங்கள் என் பையன் அந்த இடத்த வாங்கி வீடு கட்டின வீட்டில் ஒரு பழைய வீடு இருந்துச்சு, அந்த வீட்டில் எங்கள் அக்கா குடியிருந்தாங்க. வந்து நைட்டு 12 மணிக்கு கொண்டாந்து விட்டாங்க. காலையில் 7:30க்கு பாப்பா வந்து பிறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் ஃப்ரெண்ட்ஸ்
சரிங்களா? எங்கள் அக்கா நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. அவங்களும் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில். இப்போ அவங்களும் நல்லா இருக்காங்க. சரியா? 3வது நாள் நான் எந்திரிச்சு எனக்கு நான் மருந்து செலவு அரைச்சி நான் குழம்பு வச்சு சாப்பிட்டு நானே குளித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா எங்கள் அக்காவை குறை சொல்ல முடியாது. அவங்க கூலி வேலைக்கு போயாகணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். ஏன் இத்தனை அண்ணன் தம்பிக்கு இருக்காங்களே, என்ன புண்ணியம் இருக்குது சொல்லு. அது 10 கல்யாணம் 15 கல்யாணம், வயசான காலத்துலேயும் கூட இவனுங்களுக்கெல்லாம் 1000 பொண்டாட்டிகள் தேவைப்படுது. ஒரு தங்கச்சி வாழா வெட்டியாக வந்து வீட்டில் இருக்கா, அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை தேவை இல்லையா, அதுக்கு ஒரு தொழில் தேவை, நம்ம நல்லது செய்யணும்னு ஒருத்தன் மனசில் கூட அந்த எண்ணம் வரல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பேருக்கு தான் இத்தனை அண்ணன் தம்பி. ஏன் என் அம்மா மனசில் கூட வரல. ஏன்னா என் அம்மாவை அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அவளை உள்ளே விடாத, அவள் ஓடி போயிட்டா, உள்ளே விடாத. அப்போ இவர் பொண்டாட்டி ஓடி தானே வந்துச்சு, இல்லை அந்த வீட்டுக்கு வந்த 2-3 பேர் ஓடி தானே வந்தாங்க சொல்லுங்கள். அப்போ அவங்க ஓடி வந்தவங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் இடம் இருக்கான். ஆனால் நான் கஷ்டத்தில் வீட்டை விட்டு போனவங்களுக்கு வீட்டில் இடம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் பால் குடித்து வளர்ந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள், நீதிமன்றத்துக்கு முன்னால் போய் உட்காந்து பேசுகிறது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மரியம் யாருன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பிரச்சனையாக நீதிமன்றத்தில் முன்னால் போய் பேசுகிறது நான் தான். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நான் போட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உண்மை சம்பவம் ஃபுல்லாக பாவம் லூர்து சாமி கடைசி வரைக்கும் இருந்து போராடினார். அவர் போராடி வெற்றி ஜெயிச்சுட்டோம்ப்பான்னு அவர்கிட்ட நான் பொய்யை சொன்னேன். ஆனால் பொய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது உண்மையாக எங்களுக்கு மாறப்போகுது. சரிங்களா? லூர்து சாமி சந்தோஷமாக தான் இறந்தார். ஏன்னு கேட்டால் நம்ம ஜெயிச்சிட்டோம், என் பிள்ளை ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சார். ஆரம்பத்தில் எனக்கு லூர்து சாமியை பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு தான் கேஸ் நடத்தினேன். என் பிள்ளையை எப்படி கூட்டிகிட்டு போயிட்டாரு. 2010 அவருக்கு தான் நான் கேஸ் போட்டேன். அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் கேஸ் போட்டேன். பாவம் சித்தப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவர் சொத்தையே விற்கலையே, இவர் இப்படி மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி என் பிள்ளையை செய்வனை செஞ்சு வச்சு என் பிள்ளையை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். சரிங்களா? இந்த உண்மையெல்லாம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் லூர்து சாமியை தப்பாக புரிஞ்சிட்டேன் 2 வருஷமாக. 2 வருஷம் கழிச்சு எங்கள் சித்தப்பா பிள்ளைங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், இல்லை நம்ம வீட்டு பிள்ளையை கூப்பிட்டு போய் தான் என் செய்வனை செய்வனை செஞ்சு வச்சு தான் பாப்பாவை அனுப்பிவிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு நான் லூர்து சாமியை வந்து அதுக்கப்புறம் அவர் மேலே வந்து ஒரு பாசம் காட்ட ஆரம்பித்தேன். சாக போகும்போதெல்லாம் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைய பார்த்தோன்னே படுத்துருக்கிறவர் வேகமாக எந்திரிப்பார். அப்படி ஒரு பாசம் அவருக்கு என் மேலே. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் பாப்பா கட்டிட்டு போனது எங்கள் சித்தப்பா பையன். இவன் செய்வனை செஞ்சு வச்சானோ என்ன செஞ்சு என் பிள்ளையை வெளியேற்றினானோ, ஆனால் கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய தீர்ப்பு, என் பிள்ளை அந்த வீட்டுக்கு போகணும், அந்த குடும்பத்து மூலியமாக தான் அவரோட சூசராஜோட வாரிசுகளுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு தீர்மானம் வச்சுருந்து இவர் கேடு நினச்சார் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பிள்ளை எம்சிஏ படிச்சிருக்கு, ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிரும், இவ கேஸ் நடத்த மாட்டா அப்படின்னு சொல்லி இவர் வந்து பிளான் போட்டு செஞ்சுட்டார். ஒரு உண்மையான தாய்மாமனாக இருந்தால் இந்த மாதிரி மைண்டு போகுமா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, அவருக்கு தான் போயிடுச்சு. அப்போயே தெரியும் இந்த பயல்களுக்கு அவர் நம்ம அப்பாவுக்கு பிறக்கலன்னு. ஆனால் என் கூட பிறந்த ஒரு 4-5 பேர் இருக்கானுங்களே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கூட அந்த எண்ணம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அக்காவோட மக அந்த பிள்ளை வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு ஒரு தாய்மாமன்றது கிராமத்துலலாம் நான் எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் ரியலாக எத்தனை தாய்மாமனுங்க இருக்கானுங்க. என் பிள்ளைக்கு 5 தாய்மாமனுகள் இருந்து கூட என் பிள்ளை அது என்ன சொல்கிறது, இந்த குப்பைகளை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி என் பிள்ளை இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஐஜி சார் அலுவலகத்துக்கு நாங்கள் வந்து மதுரைக்கு போயிருந்தோம். டிஐஜி சார் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி நாள், அதாவது 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். இப்போ வாங்க அப்போ வாங்கன்னாங்க. அன்னைக்கு நாங்கள் போன திங்கக்கிழமை வரோம் சார்னு சொல்லிட்டேன், சனிக்கிழமையே சொல்லிட்டேன். திரும்பவும் திங்கக்கிழமை காலையில் ஃபோன் பண்ணிட்டு தான் போனோம். ஆனால் போனதுக்கப்புறம் டிஜி சாரை பார்க்க முடியாது, அவர் இல்லை வெளியே போயிட்டாருன்ட்டாங்க. அப்போ டிஜி சார் அலுவலகத்தில் கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் வந்தீங்க, உங்களை யார் வர சொன்னா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், இங்கே தான் ஆஃபீஸில் இருந்தால் வர சொன்னாங்க, இந்த நம்பரில் இருந்தால் வர சொன்னாங்கன்னு. இல்லையே, சொல்லியிருக்கவே மாட்டாங்களே அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இல்லை சார் என்னோடய ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கால் ரெஜிஸ்டர் என்னோடய செல்லில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நம்பரில் போட்டு பார்த்தா கரெக்டாக அவங்க பேசியிருக்காங்க. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் போனோன்னா வர சொல்லலான்ட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனைக்கு முன்னால் இப்படி இருந்த இடம். சரிங்களா? இன்றைக்கி ஆர்டிஓ விசாரணைக்கு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து 3 மாடி பில்டிங் வந்துருச்சு. சரிங்களா? அப்போது நியாயம் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் சொல்லுங்கள்? நீதிமன்றம் போன்னு கலெக்டரேட்டில் இருந்து, டிஆர்ஓ அலுவலகத்திலேருந்து, காவல்துறையிலேருந்து, நில மோசடி பிரிவுலேருந்து சொல்கிறீங்க, எங்களுக்கு நீதி எங்கே கிடைக்கும்? ஒரே ஒரு நீதி அரசர் எங்களுக்கு கிடைச்சா போதும், கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். எங்களுக்கு ஒரே ஒரு நீதி அரசர் தேவன் கிடைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தெய்வம் எங்களுக்கு நல்லது செய்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு முழுசாக இருக்குது.
இதுதான் என்னோடய அம்மா அப்பா. இந்த பாருங்கள், இவர் தான் லூர்து சாமி. இவருக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். உண்மை ஒரு நாளும் தோற்று போகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.